அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம் நாள் 29. பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு வழிகளில் வருகிறார். அப்போஸ்தலர் 2:17-18. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சுகமளிக்கும் வல்லமையில் மட்டுமல்லாது பல வல்லமையான வழிகளில் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு இப்படியாக சொன்னார். அப்போஸ்தலர் 2:33. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை இயேசு பொழிந்தருளினார். 3000 பேர் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் வைத்து இது தேவனுடைய வல்லமை என்று ஒப்புக்கொண்டு கிறிஸ்துவிடம் திரும்பினார்கள். மற்றவர்கள் இது பிசாசின் வேலை என்று சொல்லி தாங்கள் குற்ற மனசாட்சியை அடைகின்றனர். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது அவர் 2 கொரிந்தியர் 2:16 ஜீவனுக்கு ஜீவனாகவும் மரணத்திற்கு மரணமாகவும் இருக்கிறார். முன்னோக்கி செல்பவர்களுக்கு ஆவியானவர் ஜீவனுக்கு ஜீவனாகவும் அவருக்கு விரோதமாய் நிந்திக்கிறவர்களுக்கு மரணத்திற்கு மரணமாகவும் இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவியின் பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளங்கள் மற்றும் ஆவியானவரின் செயல்களுக்கு எதிராக நாம் என்ன சொல்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் இதை பார்த்து சொல்கிறார்கள், இது வசியம் போல் இருக்கிறது அல்லது ஒரு விதமான மயக்க நிலையில் இவர்கள் உள்ளனர் என்று சொல்கிறார்கள். மற்றும் சிலருக்கு இது வெறும் முட்டாள்தனமாக தெரிகிறது. வேதமும் சொல்கிறபடியே 1 கொரிந்தியர் 2:14 மனித இயல்பை மட்டும் உடைய ஒரு மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு பைத்தியமாக தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆராய்ந்துணர முடியும். பெந்தெகோஸ்தே நாளிலும் நடந்தது இதுவே. சீடர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் மூழ்கி அந்நிய பாஷையில் பேசின போது சிலர் அப்போஸ்தலர் 2:13 அவர்கள் குடிபோதையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தேவனுடைய வல்லமை அங்கே இருந்தது என்பது மற்றவர்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு வல்லமை ஒன்று இங்குள்ளது. இந்த வல்லமை மனிதர்களை உயர்த்தவும் ஆண்களையும் பெண்களையும் நேர்மை உள்ளவர்களாகவும் அவர்களை நல்ல அண்டை வீட்டாராகவும் நல்ல கணவன் மனைவியாகவும் ஆக்குகிறது. அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையான பிரசன்னம். இந்த மக்களின் வாழ்க்கையை கவனியுங்கள். அவர்கள் உலக கேளிக்கைகளை தேடுவதில்லை, ஆனால் அவர்களிடமிருந்து தேவ வல்லமை வெளிப்படுகிறது. பெந்தெகோஸ்தே நாளில் அந்த வல்லமை எதை கொண்டு வந்தது? கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்து சொன்னார்கள், இது போன்ற எதையும் நாங்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை என்று. எல்லோரும் மனசாட்சியில் குத்தப்பட்டார்கள். இருந்தும் சிலர் அதை ஏற்க தயாராக இல்லாமல் கிறிஸ்துவின் நிமித்தம் முட்டாள்கள் என அழைக்கப்பட விரும்பாமல் அதை நிராகரித்தனர். அவர்களின் குற்ற மனசாட்சியை லகுவாக்க சீடர்கள் குடிபோதையில் இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய வல்லமை இங்கே இருப்பதை அவர்கள் அறிந்தனர். அதை பற்றி கேள்விக்கு தேவனை விளக்கமளித்தார். பேதுரு அவர்கள் நடுவில் எழுந்து அப்போஸ்தலர் 2:15-18 வரை நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் குடிபோதையில் இல்லை. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று. இன்றும் அதே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தேவனுடைய ஆவியாய் இருக்கிறார். அவர் ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதல் மற்றும் அவருடைய கட்டளையின்படி அவர் செயல்படுகிறார். கிறிஸ்து என்ன செய்ய சொன்னாரோ அதை தவிர அவர் வேறு எதையும் செய்வதில்லை. நாம் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு தயாராக இருக்கும்போது இயேசு தம்முடைய சொந்த வரங்களை நமக்கு கொடுக்க பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தி அதனுள் வாசம் செய்ய வருகிறார். அவர் நம் சரீரத்தை நிரப்புகிறார். அவருடைய வல்லமையின் மூலம் நாம் அந்நிய பாஷைகளில் பேசுகிறோம். நான் பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவர் எப்பொழுதும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மேலும் அவர் நமக்கு வல்லமையை கொண்டு வருகிறார். அவர் எல்லாவற்றையும் நம் நினைவில் கொண்டு வருகிறார். நாம் இயற்கையான நிலையில் நாம் மிகவும் மறதியாய் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஆவிக்குரிய மனம் இருக்கிறது.
தேவன் நம்முடைய வார்த்தையை நம் மனதிலும் நம் இருதய பலகையிலும் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்திகளை சரியான நேரத்தில் நமக்கு கொண்டு வருகிறார். பாவத்தில் இருப்பவருக்கும் துக்கத்தில் இருப்பவருக்கும், மேலும் பலவீனர்களை ஊக்குவிக்கவும் மற்றும் வலிமையானவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பவும் பரலோகத்திலிருந்து வரும் செய்திகளை கொண்டு வந்து உரியவரிடம் சேர்க்கிறார். மேலும் நம்முடைய சிறந்த சுமைதாங்கியாக இயேசுவே எப்பொழுதும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆமேன்.